எல்லா வேலைக்கு நான் தான் வேணும். கணேஷா, அந்த வந்துட்டேன். எவ்வளவு நேரமா டீ போடுவ? தோ போட்டு முடிச்சிட்டேன். சீக்கிரம் ஆகட்டும். சிம்பன்சி மாதிரி நடிச்சு காட்டுங்கண்ணே. நல்லா இருக்கு. இதெல்லாம் என்ன விளையாட்டுன்னு நீங்க பசங்களோட விளையாண்டுட்டு இருக்கீங்க. அம்மா எவ்வளவு நேரமா கூப்பிடுறாங்க தெரியுமா? எங்க காதுல விழுகும். அது சரி, ஊர்ல இருக்கிற குட்டி பிசாசுங்களா நம்ம வீட்டுக்குள்ள இருந்தா வெளியில நடக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்களை பார்க்க 3-4 பேர் வந்து நிக்கிறாங்க. எப்ப பார்த்தாலும் சின்ன பசங்களோட விளையாட்டு. ஐயா வர்றதுக்கு லேட் ஆகும் போல. ஐயோ, இதெல்லாம் எதுக்குமா? பரவாயில்ல, இது இங்க வழக்கம் தானே. சரிம்மா. இந்தாங்க. வணக்கம்மா. அவரு ஒரு முக்கியமான வேலையை போயிருக்காரு. வர கொஞ்ச நேரம் ஆகும். என்ன விஷயம் சொல்லுங்க. என் பொண்ணுக்கு நாளைக்கு பிரசவம் ஆகும்னு சொல்லிருக்காங்க. கணேஷ், நாளைக்கு கார்ல இவங்களையும் பொண்ணையும் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போ. சரிம்மா. நாளைக்கு கணேஷ் கிட்ட செலவுக்கு பணம் கொடுத்து அனுப்புறேன். ரொம்ப நன்றிம்மா. முதல்ல பாட்டியாக போறீங்கல்ல, அதான் விருந்து கேக்குறாரு. உங்களுக்கு என்னாச்சு கேசவனே? மழை காலம் வந்துருச்சு இல்லம்மா, ஓலையெல்லாம் பெஞ்சு போய் ரொம்பவும் பிரச்சனையா இருக்குதும்மா. பெரியய்யா கிட்ட அடிக்கடி எப்படி உதவி கேட்கறதுன்னு தான். ஏன் அப்படி? அவர்கிட்ட நீங்க வழக்கமா உதவி கேட்கறதானே? இப்போ உங்களுக்கு அது அசிங்கமா இருக்கா என்ன? ஐயோ, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. நான் அந்த மாதிரி நினைக்கிற ஆள் இல்லைம்மா. அதுவும் இல்லாம அப்பப்பா இப்படி தொல்லை பண்றமேனு தான் கவலையா இருக்கு. தேவையில்லாததெல்லாம் நினைச்சு வீட்டை நாசம் பண்ணாதீங்க. இங்க தோட்டத்துல இருந்து மரத்தையும் மட்டையும் எடுத்துட்டு போய் வீட்டை முதல்ல சரி பண்ணுங்க. வணக்கம் ஃபாதர். வணக்கம். வேகமா வா. வாங்க ஃபாதர். வணக்கம். கர்த்தருடைய கிருபையில நல்லா இருங்க. கிறிஸ்டோ இல்லையா? அவரு காலையிலேயே போயிட்டாரே. என்ன விஷயம் சொல்லுங்க ஃபாதர். நடக்க போற போட்டிக்கு தலைமை தாங்கிறதுக்காக மந்திரியை அழைச்சிருந்தோம். ஆனா அவரால் வர முடியல. அதனால நாங்க எல்லாரும் ஒரு முடிவு எடுத்தோம். அதனால அங்க தலைமை தாங்க ஒரு பண்புள்ள மகாபுருஷன் கிறிஸ்டோ மட்டும்தான். அது இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் இப்ப அவரு போறது இல்லையா ஃபாதர்? இல்லம்மா, நீங்க தான் அவரை அனுப்பி வைக்கணும். சரி, எதுக்கும் அவர் வரும்போது நீங்க வந்திருந்த விஷயத்த சொல்றேன். நீ உங்க அப்பா கிட்ட விஷயத்தை எடுத்து சொல்லுமா, இல்லடா நம்ம ஊர் மானமே போயிடும். அது சரி, நீங்க கவலைப்படாதீங்க ஃபாதர். பரிசு கொடுக்க கண்டிப்பா அவர் வருவாரு. உன் வார்த்தையை நம்பி நாங்க நம்பிக்கையோட போறோமா? தைரியமா போயிட்டு வாங்க. நான் தானே சொல்றேன். சரி வாங்க, நாங்க போயிட்டு வரோம். சரிங்க ஃபாதர். முக்கியமான விஷயத்த சொல்றா. ஒரு முக்கியமான அறிவிப்பு. அவங்க உங்க செல்போனை பத்திரமா வச்சுங்க. காணோன்னு என்கிட்ட சொல்லக்கூடாது. இதுவரைக்கும் எல்லா பந்தயத்திலையும் ஜெயிச்சு வெற்றினா என்னன்னு தோல்வினா என்னன்னு அறியாத எம்எல்ஏ அப்பாவான பருந்து கோவியின் ஜிம்கானா டீமும் செங்கோட்டையை சேர்ந்த ராமநாதன் அடக்க ஒடுக்கமா ஓரமா போய் உட்காருங்க. ஃபாதர் போட்டி ஆரம்பிக்க தயாரா இருக்காங்க. பெரியவங்க யாராவது பரிசு கொடுக்கலனா சர்ச்சுக்கு தானங்க அசிங்கம். பரிசு கொடுக்க கிறிஸ்டோ இல்லைனா நம்ம என்ன பண்றது ஃபாதர்? சைனா பானு வாக்கு கொடுத்தா கொடுத்ததுதான். கண்டிப்பா வருவாரு.
ஆ. 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 ஏய். ஆ. 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 ஏ. ஆ. 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 ஏய். ஏய். இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் ஃபாதர். கர்த்தர் உங்களை கடாட்சித்து அருள்வார். வாங்க. நான் தெரியாம தான் உங்ககிட்ட கேக்குறேன். இந்த பல்லு போன சிங்கம் எதுக்காக இப்போ வீராப்பா வந்திருக்கு? பரிசு கொடுக்க வர்றேன்னு சொன்ன மந்திரி வரல, அதனாலதான். நல்லா இருக்கு. ஒரு எதிரிக்கு இன்னொரு எதிரி பரிசு கொடுக்கறது ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆனா இப்ப இந்த சமாதான பேச்செல்லாம் வேலைக்கு ஆகாது. உடம்புல உயிர் மட்டும்தான் இருக்கு. வலது கையை இடது காலம் செயலிழந்து போன அப்புறமும் நீ என்ன தோக்கடிக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தனா நீ போட்டிருக்கிற கணக்கு நிச்சயம் தப்பாயிடும். என்ன ஜெயிக்க இன்னொருத்தன் பிறந்து வரணும். நான் கட்டாயப்படுத்தி தான் அவர் வந்தாரு. மன்னிச்சிருங்க ஃபாதர். நல்ல ஆரோக்கியத்தோட இருக்கிற என் பசங்களுக்கு பரிசு கொடுக்கறது ஒரு கை கால் விளங்காதவனா இருக்கிறத நானும் விரும்பல, என் பசங்களும் விரும்ப மாட்டாங்க. வர சொல்லிட்டு அவமானப்படுத்தி அனுப்புனா அது மரியாதை இல்லை. வேண்டாம் ஃபாதர், எனக்காக நீங்க அவமானப்பட வேண்டாம். நான் வேணா போயிடுறேன். நீ இன்னைக்கு ஆரோக்கியமா இங்க நின்றுட்டு இருக்கன்னா அதுக்கு நீ எனக்கு நன்றி கடன் பட்டிருக்கன்னு மறந்துடாத. என்கிட்ட இருந்து நீ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமும், ரத்த ஓட்டம் இல்லாத என்னோட கை காலோட ஊனமுற்ற வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சதுக்கு அப்புறமும் நீ என்னைக்கும் என் முன்னாடி எதிரியா வரக்கூடாதுன்னு என் மனசுல பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்க. வேண்டாம், பாதி செத்து போனவகிட்ட உன் வீரத்தை காட்டாத. உன் கூட சமமா போட்டி போட ஒரு நாள் கண்டிப்பா ஒருத்தன் வருவான். அப்ப நீ அவன்கிட்ட மோதி ஜெயிச்சு காட்டு. நான் உயிரோட இருந்தேன்னா உன்னை பார்க்க வரேன். என்னோட மீதி காலத்தை உனக்கு அடிமையா இருந்து கழிக்கிறேன். இங்க பாரு, என்னை அவமானப்படுத்தி அனுப்புறதுனால நான் தோத்துட்டேன்னு நினைக்காத. இப்பவும் உன்னை விட நல்லவங்கிற பேர் எனக்கு இருக்கு. பல்லும் நகமும் கொட்டி போனாலும் சிங்கம் என்னைக்கும் சிங்கம் தாண்டா. உனக்கு உடம்பு தான் தளர்ந்து போயிருக்கே தவிர மனசுல இன்னும் தைரியம் இருக்கு. பரவாயில்ல. என்ன தோக்கடிக்கணுங்கிற எண்ணத்தோட இங்க வந்துட்டு அது முடியாம போயிடுச்சேன்னு உன் மனசு துடிக்கிற துடிப்பு எனக்கு நல்லா கேக்குது. என்ன இருந்தாலும் என் பசங்களுக்கு பரிசு கொடுக்கணும்னு இவ்வளவு தூரம் வந்திருக்கல்ல, சும்மா திரும்பி போக வேண்டாம். ஆனா ஒரு கண்டிஷன், இங்க சுத்தி இருக்கிற ஊர் மக்கள் முன்னாடி நீ என்ன தோக்கடிச்சா என் பசங்க உன் கையால பரிசு வாங்குவாங்க. ஒருவேளை நீ தோத்துட்டா நல்லா இருக்கிற உன் இடது கையை எடுத்துருவேன். என்ன போட்டிக்கு வரத்துக்கு தைரியம் இருக்கா? என்கிட்ட நேருக்கு நேர் மோத முடியாத நீ பாதி செத்து போன என்கிட்ட மோதணும்னு ஆசைப்படுற. உன் ஆசையை நிறைவேற்றுற. உன் சவாலை ஏத்துக்க நான் தயார்.
இந்த தோல்வி நீ கேட்டு வாங்கினது. பல போராட்டங்கள் நிறைஞ்சது தான் வாழ்க்கை. ஆனா வாழ்க்கையில மனுஷனுக்கும் தெய்வத்துக்கும் தான் போராட்டம் நடந்திருக்கு. அதுல எப்பவும் தெய்வம் தான் ஜெயிச்சிருக்கு. அதை நீ மறந்துடாத. ரொம்ப பேசாத. இந்த வெற்றி தான் உனக்கு கடைசி வெற்றிங்கிறத மறந்துடாத. தலைமுறை இது வரைக்கும் யாரும் சாட்சி சொல்லல. குத்தத்தை ஒத்துக்கிட்டு ஆஜரானதால தன்னை காப்பாத்திக்க தான் இந்த கொலையை பண்ணாருன்னு கோர்ட்டு நம்புச்சுன்னா அவர் வெளியே வந்துடலாம். ஜாமீன்ல எடுக்க என்ன வழி? ரிமாண்ட்ல இருக்கிறதுனால ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்புறம் எதிர்த்தரப்பு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. எம்எல்ஏ பக்கம் தான் போலீஸ் ஆதரவா இருக்கு. அப்புறம் நடந்த சம்பவத்தை பத்தி உங்ககிட்ட ஏன் விசாரிக்கலன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும்னு நினைக்கிறேன். எங்க அப்பனை எரிச்ச நெருப்பு அணையறதுக்குள்ள உங்களெல்லாம் தேடி நான் இங்க வந்தது உங்களை கடைசியா பார்த்துட்டு போலான் தான். எந்த கோர்ட்டுக்கும் எந்த நீதிக்காகவும் நான் காத்துட்டு இருக்க போறதில்ல. அதுக்காக நீயும் இந்த வக்கீலும் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. எதுவும் வேணும்னு செஞ்சதில்ல, தெரியாம நடந்து போச்சு. எந்த கோர்ட்டுக்கும் வந்து அதை ஏத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்க நானும் என் மகனும் தயாரா முடியாது. நான் ஒன்னு தீர்மானிச்சா தலை போனாலும் விட மாட்டேன். அதனால உன் பையனோட உயிர் எடுக்கிறது உறுதி. இல்ல, மகனோட உயிரை எடுப்பேன்னு ஒரு அப்பங்கிட்ட வீரமா சொல்லிட்டு போறதுக்கு முன்னாடி உன்னை ஞாபகம் வச்சுக்க. உன்னை விட வீரமும் வைராகியமும் அதிகமா இருக்கிற நான் சொல்றேன். நான் இந்த பூமியில உயிரோட இருக்கிற வரைக்கும் நீ என் மகனை ஒன்றும் பண்ண முடியாது. மீறி பண்ணவும் நான் விட மாட்டேன். நான் சொல்றத நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. நீங்க பண்ணதுக்கு நான் உங்களுக்கு 2 மடங்கா பண்ணுவேன். அதான் என்னோட பழக்கமும். படுகழவனான உன்னோடையும் உன் பையனோடையும் ஆயுசோட புத்தகம் நீ சொன்ன மாதிரி இந்த யமனோட கையில தான் இருக்கு. நான் சொல்றத நல்லா கேளு. உங்க ஒருத்தரையும் நான் சும்மா விட மாட்டேன். என்னங்க, அவங்க கூட போட்டி போட நம்மளால முடியுமா? அவனை வர சொல்லலாங்க. அரே குத்தே, ஏன்டா இளநீ வியாபாரமா பண்ற? நான் உன்கிட்ட பல முறை எச்சரிக்கை பண்ணிருக்கேன். ஆனா நீ கேட்கல. உன்னை எப்படி கேட்க வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். நடு ரோட்ல ஒரு ஆக்சிடென்ட். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஹைவேல சகஜமான ஒண்ணு. உனக்கு இதை தவிர வேற வழியே இல்லடா. சார், இன்னும் எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்றது? நாங்களா வீட்டுக்கு போகணும். அப்ப நீ வீட்டுக்கு திரும்பி வரேன்னு சொல்லிட்டு தான் வந்தியா? வெரி குட். ஆனா நீ வெறுங்கையோட திரும்பி போக மாட்ட. இங்க இருக்கிற மார்வாடிக்கும் தெலுங்குக்காரனுக்கும் தமிழ்காரனுக்கும் தாகம் எடுக்கும்போது குடிக்கிறதுக்கு நான் பண்ற கூல் ட்ரிங்க்ஸ் பிசினஸே போதுண்டா. அது இல்லாம நீ திரும்பவும் இளநீ பிசினஸ் பண்ணுவேன்னு அடம் பிடிச்சினா இந்த லாரியோட சேர்த்து உன்னையும் எரிச்சு கொன்னுட வேண்டாம். ஹெவி இன்ட்ரோடக்ஷன். யார் இந்த சீனுக்கு டைரக்டர்? இங்க நின்றுகிட்டு இருக்கிற நம்பியார் மாமா தானே? பாம்பே மாமாவுக்கு வணக்கம். எங்க மேல எதுக்காக உங்களுக்கு வருத்தம்? இந்த தாவூத் கெட்டப் உங்களுக்கு செட் ஆகல. நாம எல்லாம் தமிழர்கள் தானே, எதுக்கு வெளியூர்ல வந்து சண்டை போடணும்?
நல்ல நாட்டுப்புறத்து கும்மாங்குத்து வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு போல இருக்கு. அதானே உன்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் வந்து கேள்வி கேட்கறதுக்கு இது ஒண்ணும் தமிழ்நாடு கிடையாதுடா. இங்க யாரு என்ன பிசினஸ் பண்ணணுங்கிறத நான் தான்டா தீர்மானம் பண்ணுவேன். நீ உன் வேலையை பார்த்துட்டு போடா. சங்கர் யாதவா, ஊருக்குள்ள ஏதோ ஒரு இர்லாண்டிக்கு பிறந்த நீ கள்ள ரயில் ஏறி சங்கர் தாதான்னு பேரை மாத்திக்கிட்டு கொலையும் கொள்ளையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறது போதாதுன்னு சொந்த ஊர்க்காரங்களே ஏமாத்தி சாப்பிடலான்னு பாக்குறியா? இறைய தேடி கழுகு தான் போகும். ஆனா இப்ப கழுக தேடி இரை வர்றது ஆச்சரியம்தான். என்ன பண்றது, உன் தலைவலி. இது வரைக்கும் பொறுக்கித்தனம் காட்டிக்கிட்டு இருந்த நீ இதுக்கு மேல புறம்போக்குத்தனம் காட்டுவேன்னு எனக்கு தெரியும். ஜஸ்ட் ஃபார் இன்ட்ரோடக்ஷன், இது ஐயாவோட ஸ்டைல். என்னை விட பிடிவாதம் உனக்கு அதிகம்னு எனக்கு தெரியும். உங்க அப்பா வந்து கூப்பிட்டப்ப கூட என் மேல இருந்த கோபத்தால நீ வரல. ஆனா இப்போ உனக்கு முன்னாடி நான் தோத்து போய் நிக்கிறேன். நான் போய்கிட்டு இருந்த அந்த தவறான பாதையில நீயும் போக ஆரம்பிச்சப்ப உன்னை எழுந்துருவோமோன்னு பயந்துட்டேன். என்ன மாதிரி உன் வாழ்க்கையும் நாசமாக கூடாதுன்னு நான் உன்னை அடிச்சேன், திட்டினேன். ஆனா என்ன புரிஞ்சுக்காம நீ போனப்பவும் உன் மேல அன்பு இருந்ததுனாலதான் நான் உன்னை திரும்ப கூப்பிடல. என் பேரை எங்கேயாவது போய் நல்லா இருக்கட்டும்னு நான் நினைச்சேன். சில விஷயங்களை உன்கிட்ட சொல்லணும்னு வந்த, அதை நீ கேட்டே ஆகணும். இந்த தாத்தாவுக்காக நீ கேட்டே ஆகணும். தென்காசி மங்கலத்தோட ஜமீன்தாரா இருந்த கடையநல்லூர் கோபியும் நானும் உயிர் நண்பர்களா இருந்தோம். ஊர் முழுக்க கோபி என்னை துருப்புச்சீட்டாக்கி பல போட்டிகளில் பந்தயம் கட்டுவான். எல்லா போட்டியிலையும் நான் தான் ஜெயிப்பேன். அதனால ஊர்ல என்ன நிறைய பேர் விரும்பினாங்க. அந்த கூட்டத்தில் என்ன விரும்பின ஒரு பொண்ணு இருந்தா, பெருமாளோட மக மாலினி. ஆனா என்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சிருந்த கோபி கழுகு மாதிரி வட்டமிட்டு என்னை ஏமாத்தி மாலினியை சொந்தமாக்கிக்கிட்டா. கூடவே இருந்து என் கனவுகளுக்கு குழி பறிச்ச கோபி அன்னையில இருந்து எனக்கு எதிரி ஆயிட்டான். வாழ்க்கையிலையும் போட்டியிலையும். பொதுவாக என் மனசு தங்கம், ஒரு போட்டிக்குன்னு வந்து விட்டா சிங்கம். அண்ணனுக்கு ஜெய், காளையனுக்கு ஜெய், அண்ணனுக்கு ஜெய், நிறுத்துக்கடா. காளையனுக்கு ஜெய். என்னடா தோள்ல தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடுறீங்க? அணைய போற விளக்கு தான் எப்பவும் பிரகாசமா எரியும். ஆனா கடைசியில தெரி கருகிடும். டேய் மூடுற. உன்னை போட்டியில ஜெயிச்சுட்டு தான் நான் சாவேன். தோத்து தலை குனிஞ்சி அவமானத்துல நிப்பல்ல, அதை பார்க்கணுங்கிறதா என் ஆசை. என்னோட துருப்பு சீட்டா நான் இவனை வச்சு பந்தயம் கட்டுறேன். நீ இது வரைக்கும் ஜெயிச்சா மாதிரி மண்ணோ பொண்ணோ பரிசு கிடையாது. இதுல நீ ஜெயிச்சிட்டன்னா இவனையும் இவனோட அழகான பொண்டாட்டி சைனா பானுவையும் நீ கூட்டிட்டு போலாம். அப்படி இல்லாம நீ தோத்துட்டன்னா உன் வாழ்க்கை பூரா எனக்கு நீ அடிமையா இருக்கணும். என்ன, இந்த பந்தயத்துக்கு நீ தயாரா இருக்கியா? நான் தயாரா இருக்கேன். விடாத, அப்படித்தான். தோக்கடிச்சிரு. விடாத விடாத, அப்படித்தான்.
இந்த மாதிரி புது புது திட்டங்களோட அடுத்த போட்டிக்கு நீ வரணும். துருப்பு சீட்டுன்னு கூட்டிட்டு வந்து ஏதோ இவனை நீயே கூட்டிட்டு போ. இவளை நான் கூட்டிட்டு போறேன். தெய்வத்தோடது தெய்வத்துக்கும் கிறிஸ்டோவோடது கிறிஸ்டோவுக்கும் சொந்தமாயிடுச்சு. அதான் நியாயம், அதான் தர்மம். தல்றா நான் நம்பணும் பாரு. அம்மங்கோயில் கிழக்காலே காளையா வேகமா போ. நம்ம ஊரு நடுவாலே நிக்குதடி. நான் ஒரு விஷயம் சொன்னா கேப்பீங்களா? எனக்கு ஒரு உதவி பண்ணுவீங்களா? நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு இல்லைன்னா அந்த ஹம்சா என்னை நிக்காக பண்ணிக்கிறேன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தா என்னை ஏமாத்திட்டா. என்னை வெளியே வைக்கிறதுக்காக என்னை ஏமாத்தி கூட்டிட்டு வந்துட்டான். அவன் கிட்ட இருந்து நீங்க தான் என்ன காப்பாத்திட்டு வந்தீங்க. தயவு செஞ்சு என்ன வீட்டுக்கே கூட்டிட்டு போய் விட்டுருங்க. என் வாப்பாவையும் உமாவையும் பார்க்கணும். தயவு செஞ்சு முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. இவளை வீட்டுக்குள்ள சேர்க்கறதுக்கு உங்களுக்கு யாருக்காவது அபிப்பிராயம் இருந்தா உங்க விருப்பத்தை சொல்லலாம். இப்ப என்னாச்சுன்னு பாத்தியா சுலைமான்? உன் பொண்ணை இந்த ஊருக்குள்ளேயோ இல்ல வீட்டுக்குள்ளேயோ சேர்க்கறதுக்கு இங்க இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே விருப்பம் இல்ல. நம்ம ஜமாத்துல இது மாதிரி நடக்கிறது இதுதான் முதல் தடவை. இவளுக்கு சரியான தண்டனை கொடுக்கலன்னா அது மற்றவங்களையும் பாதிக்கும். ஹாஜியாரே, நான் சொல்றத புரிஞ்சுக்கங்க. என் பொண்ணு அந்த அளவுக்கு பெரிய தப்பு ஒன்றும் பண்ணல. கேட்டீங்கல்ல, ஒருத்தன் கூட வீட்டை விட்டு ஓடிட்டா, இப்போ இன்னொருத்தன் கூட, அதுவும் ஒரு கிறிஸ்டியன் கூட திரும்பி வந்திருக்கா. இது தப்பு இல்லாம வேற என்னங்கிறீங்க? இது புண்ணிய காரியமா? அல்லாஹ் மேல சத்தியமா நான் எந்த தப்பு பண்ணல. நான் ஏமாந்துட்டேன்னு தெரிஞ்சதும் அந்த மனுஷனை கூட்டிட்டு வந்து இங்க விட்டாரு. இதுதான் நடந்தது. இனிமே நீ அவன் கூட போய் இருந்துக்க. எங்களுக்கு நீ வேண்டாம். சுலைமான், இவ்வளவு தூரம் ஆனதுக்கு அப்புறம் உன் பொண்ணை நீ வீட்டை விட்டு அனுப்பலைன்னா ஜமாத்தை விட்டு உன் குடும்பத்தை நாங்க தள்ளி வச்சிருவோம். உனக்கு இன்னும் 2 பொண்ணுங்க இருக்காங்கல்ல, அதனால உன் முடிவை இப்பவே சொல்லு. என் பொண்ணு மேல ஒரு சின்ன கீறல் கூட விழாம அவளை கூட்டிட்டு வந்தவன் தானே நீ. அதிர்ஷ்டம் இல்லாத இந்த அப்பா அவளை கூட வச்சுக்க முடியாத நிலைமையில இருக்க. உன் பேரு ஊரு எதுவுமே தெரியாது எனக்கு. ஒரு அப்பாங்கிற ஸ்தானத்துல நான் உன்கிட்ட கேட்கிறேன், அவளை எங்கிருந்து கூட்டிட்டு போயிடு. கையாலாகாத ஒரு அப்பாவோட வேண்டுகோள் இது. இதை நிராகரிச்சிடாது. இஷ்டப்பட்டு ஒருத்தன் பின்னாடி போன ஒரு பொண்ணு தப்புன்னு தெரிஞ்சதும் திரும்பி வந்தா ஏத்துக்க கூடாதுன்னு எந்த புனித புத்தகத்துல எழுதியிருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. ஒரு பொண்ணோட கண்ணீரை பார்த்து ரசிக்கிற அளவுக்கு மோசமானவனா மேல இருக்கிறவன். நீ அழாத. சொந்தக்காரங்களும் ஊர்க்காரங்களும் தள்ளி வச்சாலும் இந்த பூமியில இருந்து உன்னை தள்ளி வைக்கணும்னா அந்த கடவுள் நினைச்சாதான் நடக்கும். நீ என்ன ஆசைப்படலனாலும் நான் உனக்கு ஒரு வாக்கு தரேன். என் உடம்புல தலை இருக்கிற வரைக்கும், என் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த கஷ்டமும் வராது. நம்பிக்கை இருந்தா இப்பவே என் கூட வா. இஷ்டப்படாத ஒரு ஆள் கூட வந்துட்டோமேன்னு பயப்பட வேண்டாம். எப்போ வேணாலும் திரும்பி போகலாம். என் கூட இருக்கிற வரைக்கும் நான் உன்னை சந்தோஷமா வச்சுக்குவேன்.
வண்டிக்குள்ள இருந்தா காளமாட்டுக்கு வழி தெரியுமா? அதுங்க மனுஷங்க மாதிரி இல்ல, வந்த வழியை மறக்காதுங்க.